நாளைக்கு எனக்கு லீவு வேணும்மா என்றபடி வீட்டில் வேலை செய்யும் ஜோதி சந்தியாவிடம் தலையை சொரிந்து கொண்டு நின்றாள். அடிக்கடி ஞாயிற்றுக்கிழமைன்னா லீவு கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி ஜோதி? என்னால் முடியலன்னு தானே உன்னை வேலைக்கு வச்சுருக்கேன். நீ ஆனால் இதே பொழப்பாக இருக்க. நாளைக்கு உனக்கு லீவு கொடுக்க முடியாது. நீயா லீவு எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக சம்பளத்தில் பிடிச்சிருவேன். போனால் போகுதுன்னு இது நாள் வரைக்கும் பிடிக்காமல் கொடுத்தது தப்பாக போச்சு. கோபமாக கத்தினாள் சந்தியா. எதுவும் பேசாமல் மௌனமாய் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பினாள் ஜோதி. பார்க்க பாவமாய் இருந்தது சந்தியாவிற்கு. என்ன ஜோதி, என் மேலே கோபமா? எதுவும் பேசாமல் கிளம்புற என்றாள் சந்தியா. எனக்கு எதுக்குமா கோபம் வருது? கோபம் இல்லாமல் வருத்தமாக இருக்குது. அதே நேரத்தில் உனக்கு பாவம் சேர போகுதேன்னு நினச்சி கவலையாக இருக்குது. எனக்கு பாவம் சேரப்போகுதா? எதுக்குடி? மிரண்டு போனாள். அவள் சொன்னதை கேட்ட சந்தியா. நான் என்னடி பண்ணனே? என் மாமியாருக்காகத்தான் லீவு கேட்குறேன். 2 வாரத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. உன் மாமியாருக்காகவா? என்னாச்சு அவங்களுக்கு? அவங்க முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. நான் அவங்களுக்கு பிடிச்ச பிரியாணியோ இல்லை சிக்கன் குழம்போ செஞ்சு கொடுத்துட்டு வருவேன். வயசானவங்க பாவம் இல்லையா? அவங்க வாய்க்கு ருசியாக கிடைக்காது இல்லையா? அதனால் இவ்வளவு அக்கறையாக இருக்கிறியே, அப்புறம் ஏன் அவங்கள முதியோர் இல்லத்தில் விட்டுருக்க? ஒரு நாள் செய்கிறதுக்கும் தினம் தினம் அதுக்கு செய்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்லம்மா. சும்மா வீட்டில் தொணன்னு இதை செய் அதை செய்யின்னு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கும். அதான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டு அங்கே கொண்டு போய் விட்டுட்டேன். இருந்தாலும் அவரை பெற்றது இல்லையா? அதனோட பாவம் எனக்கு எதுக்குமா? அதான் மாதத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ அதுக்கு பிடிச்சதை வாங்கி தந்துட்டு வருவேன். எனக்கு அதோட சாபமோ அதனால் பாவமோ வந்துடக்கூடாது இல்லையா? இதை நீ லீவு கொடுக்கல, நான் என்ன செய்கிறது? அந்த பாவம் உனக்குத்தானே சேரப்போகுது. அவள் சொன்னதை கேட்டு ஆடிப்போனாள் சந்தியா. சற்று நேரம் யோசித்த சந்தியா, உன்னை வேலைக்கு வச்சதுக்கு எனக்கு சாபமும் பாவமும் வரணுமா? எனக்கு வேணாம்டி அந்த பாவமும் சாபமும். நாளையிலிருந்து நீ வேலைக்கு வர வேணாம். உன் பாக்கியை வாங்கிட்டு கிளம்பு என்றாள். அட என்னம்மா நீ? நான் சும்மா தமாஸ் பண்ணேன், இதுக்கெல்லாம் கவலைப்படுவாங்களா? அந்த கிழவிக்கு நாளைக்கு தான் கொடுக்கணுமா என்ன? நீ எனக்கு என்னைக்கு லீவ் கொடுப்பியோ அப்போ போய் வாங்கி கொடுத்துட்டு வரேம்மா. அவள் இப்படித்தான் சொல்வாள் என்று சந்தியாவிற்கு தெரியும். அதனால் வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு மௌனமாக தலையசைத்தாள். சரி பரவாயில்லை, நாளைக்கு மட்டும் லீவு போட்டுக்கோ, மாமியாரை போய் பார்த்துட்டு வா என்றாள். அவள் சொன்னபடி நமக்கு பாவம் வந்துடக்கூடாதுல்ல என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டாள் சந்தியா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.